அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் 4வது கட்ட மக்களவைத் தேர்தல் மிகப்பெரிய அளவில் பரப்புரை பிரச்சாரங்கள் எல்லாம் சூடு பிடிச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடிய எல்லா செய்திகளுமே பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானாவில் சொன்ன மிக மிக முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் ராகுல் காந்தி பேசுவதை தாண்டி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிஜேபி அரசுக்கு எதிராக போகிற போக்கில் அத்தனை எதிரான கருத்துக்களை, அதுவும் வலுவான உண்மையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அது ரெண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு பக்கம் மோடி வெறுப்பை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டு தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே மதக்கலவரத்தை பற்றி, மதவாதத்தை பற்றி, இஸ்லாமியர்களை பற்றி மோடி பேச தொடங்கிட்டாரு. அதுக்கு இந்த மாநிலம் அந்த மாநிலம்னு விதிவிலக்கெல்லாம் இல்லை. வட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் மோடி அதை மட்டுமே பற்றி பேசி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு மிக முக்கியமாக அவருக்கு அதுதான் வேலை, நீங்கள் இதை கண்டுக்காம நம்மளுடைய பரப்புரையை பாருங்கள், நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. அப்போ காங்கிரஸ் எதை தங்களுடைய வேலையாக நினைக்கிறது? காங்கிரஸ் மோடிக்கு எதிராக எந்த திட்டத்தை, என்ன வாக்குறுதிகளை முன்னிறுத்துகிறது? அப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை பிஜேபி முன்னிறுத்தக்கூடியது வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கிறது. காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி முன்னிறுத்தக்கூடியது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பாக இருக்குது. அப்போ இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுப்பதில் மோடி ஆட்சிக்கு 10 ஆண்டு காலகட்டத்தில் எது தயக்கமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தால் இவர் கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும் என்ற நோக்கத்தில் பிஜேபி ஆட்சி தனியார்களை வளர்த்துவிட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பையெல்லாம் நாசமாக்குச்சு அப்படின்றது எவ்வளோ உண்மையோ அதைவிட உண்மை ஆர்எஸ்எஸ் என்ற பிஜேபியினுடைய தாய்க்கழகம் சித்தாந்த ரீதியாக ஆரிய பார்ப்பனர்களை வளர்த்துவிடக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் இளைஞர்களை மூளை செலவை செய்வதை மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நல்லா போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடும் இந்த திராவிடமும் எதை பேசிக்கிட்டே இருப்போம்னா படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். எந்த பிள்ளைகளை பார்த்தாலும், நம்ம வீட்டு பிள்ளைன்னு இல்லை, யாரை பார்த்தாலும் படின்னு சொல்லுவோம். படித்து முடித்த பிறகு நல்ல வேலைக்கு போங்கன்னு சொல்லுவோம். கை நிறைய காசு சம்பாரித்து உங்கள் சொந்த காலில் நில்லுங்கன்னு சொல்லுவோம். அது எந்த பிள்ளையாக இருந்தாலும். ஏன்னு கேட்டால் அந்த படிப்பும் வேலை வாய்ப்பும் தான் சுயமரியாதையை கொடுக்கும். அந்த படிப்பும் வேலை வாய்ப்பும் தான் அறிவை வளர்க்கும். அந்த அறிவு தான் ஒரு சமத்துவ சிந்தனையை நமக்கு கொடுக்கும். சமத்துவ சிந்தனை நம்ம மனசில் வந்தாதான் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் நீங்குன்ற அளவிற்கு தொலைநோக்கோடு கட்டமைக்கப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்த சித்தாந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி என்ன பேசுகிறாருன்னா, இளைஞர்களையெல்லாம் நீங்கள் ஆள் பிடிக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் பிடிக்கிறீங்கன்னா அவங்களுடைய மூளைக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? மதவாத கலவரத்தை பற்றி சிந்தனையை கொடுக்குறீங்க. ஒரு இஸ்லாமியரை பார்த்தாலே வெட்டணும், கொல்லணும், அவன் மாட்டுக்கறி வச்சுருக்கானான்னு பாருன்ற சிந்தனையை வளர்க்குறீங்க. மாறாக நாங்கள் எதை வளர்க்க நினைக்கிறோன்னு சொன்னால் வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைக்கிறோம் அப்படின்றது தான் ராகுல் காந்தியோடைய பேச்சில் தெரியுது. அதுவும் நேற்றைக்கு தெலுங்கானாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஓப்பன் டிக்ளரேஷனாக ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஜூன் 4ஆம் தேதி ஆட்சியை பொறுப்பை ஏற்றால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் 30 லட்சம் ஒன்றிய அரசினுடைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இது சொன்ன ஒரே வார்த்தையாக நமக்கு தெரியலாம், எல்லா கட்சியும் தானே தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் இதில் 2 மிக முக்கியமான செய்திகள் இருக்குது. ஒன்று, 10 ஆண்டு காலகட்டத்தில் 30 லட்சம் ஒன்றிய அரசின் பணியிடங்களை காலியாக மோடி அரசு வைத்திருக்கிறது. ஏன் காலியாக வச்சுருக்கீங்க? அந்த பணியிடங்களை நிரப்பினால் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வேலை கொடுக்கறதுன்றது பிஜேபிக்கு கசப்பான விஷயம். நீ எல்லாம் வேலைக்கு வரலாமா, படிக்கலாமா, நீ எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு வரலாமா என்று கேட்ட பார்ப்பனியத்தினுடைய வடிவமாக பிஜேபி அரசு இருந்த காரணத்தினால ஒன்றிய அரசு காலி பணியிடங்கள் காலியாகவே இருந்திருக்கிறது. அப்போ இதை எதிர்த்து தான் ராகுல் காந்தி 30 லட்சம் அரசு பணியிடங்களை ஆகஸ்ட் 15க்குள் நாங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது முக்கியமான விஷயம், தனியார் மயமாக்குவதை பற்றி பேசியிருக்கிறார். ஏன் எல்லாத்தையும் மோடி தனியாருக்கு தாரை வார்க்கிறாருன்னு சொன்னால், தனியார் மயமாக்குகிற போது தனியார் நிறுவனங்களில் ரிசர்வேஷன் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது.
எல்லாமே தனியார் ஆயிட்டா நானோ நீங்களோ பார்ப்பனர் அல்லாத மக்களோ எங்களுக்கான இடம் எங்கன்னு கேட்க முடியாது. அப்போ வெளிப்படையாக பார்ப்பன பணியா கூட்டங்களை வளர்த்து விட தான் பிஜேபியும் மோடியும் தனியார் மயமாக்கக்கூடிய நேரத்தில் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களை காலியாக வைத்திருக்கிறார். இதை ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்படின்றது எதிர்க்கட்சியாக இருந்து பேசலை. நாளை ஆளுங்கட்சியாக மாறுகிற போது எங்கள் எண்ணம் பிஜேபியை போல மோசமானதாக இருக்காது. ஒரு வலுவான இளைஞர்களை கொண்ட இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பேசியிருக்கார். இன்னைக்கு உண்மையாகவே இளைஞர்களும் சரி பெண்களும் சரி பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் நாடு முழுவதும் இருப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் மராட்டியத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ரோட்டில் நின்று கத்துறாங்க. அந்த அம்மா கேட்கக்கூடிய 4 கேள்வியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சரியா தவறா? இந்த வீடியோ மூலமாக அந்த பெண் கேட்ட கேள்வியை நம்ம மற்றவங்களுக்கு பரப்பணுமா வேண்டாமான்றதை நீங்கள் யோசிங்க. முதல் கேள்வி, மோடி 10 ஆண்டு காலத்தில் என்ன கிழிச்சாருன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. 10 ஆண்டு காலகட்டத்தில் விகாஸ் வளர்ச்சின்னு சொன்னீங்களே, என்ன வளர்ச்சியை கொடுத்தீங்க சொல்லுங்க. எப்போ பாரு மங்கள் சூத்ரான்னு பேசுகிற, மட்டன்னு பேசுகிற, மங்கள் சூத்ராவும் மட்டனும் தான் இப்போ பிரச்சனையான்னு கேட்குறாங்க. மூணாவது, ஹிந்து முஸ்லீம்னு மதத்தை பற்றியே பேசுகிறீங்களே, வளர்ச்சியை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்த, அந்த வளர்ச்சியை நீ என்ன செய்திருக்கிற, 10 ஆண்டு காலகட்டத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க? 4வது மிக முக்கியமானது, எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. எங்களுக்குன்னா இந்தியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு மங்கள் சூத்ராவும் மட்டனும் பிரச்சனை கிடையாது. எதை கேட்டாலும் காங்கிரஸ் தாலி அத்துட்டு போயிடும், நீ எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றன்றையே, இதுதான் உனக்கு பிரச்சனையா? ஒரு பிரதமருக்கு நாட்டில் இதுதான் பிரச்சனையா? வேற பிரச்சனையே இந்த நாட்டில் இல்லையா? மணிப்பூரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? மணிப்பூரை பற்றி என்னைக்காவது வாய் திறந்திருக்காரா மோடி என்ற கேள்வியை அந்த மராட்டிய பெண் கேட்குறாங்க. நம்மளும் தொடர்ந்து அதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்விகள்லாம் மோடிக்கு தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம்னா நிச்சயமாக இல்லை. பிஜேபிக்கு, மோடிக்கு, அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் விவாத நிகழ்ச்சியில் உட்காரக்கூடிய பிஜேபி பொறுப்பாளர்கள் வரை எல்லாருக்குமே நாட்டில் நடக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் கணக்கான பிரச்சனைகள் நல்லா தெரியும். தெரிந்த பிறகும் கூட அதை பற்றி பேசாமல் மடைமாற்றுவதற்காக தான் தினந்தோறும் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு 1008 பிரச்சனைகளை இவங்களா கிளப்புறாங்க. ஆப்பிரிக்கான்றாங்க, அமெரிக்கான்றாங்க, மங்கள் சூத்ரான்றாங்க, திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா எரும மாடு கதை சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் இந்த தேர்தலில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க, தெளிவாக இருக்காங்க. இன்னும் நமக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டால், இந்தியா கூட்டணி குறிப்பாக ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், என்ன டைவர்ட் பண்ணாலும் நம்முடைய நோக்கம் தேர்தல் பற்றியதாக இருக்கணும், நம்ம மக்களோடு இருக்கணும். நேற்றைக்கு தெலுங்கானாவில் பேருந்தில் ராகுல் காந்தி பயணிக்கிறார், மாநகர பேருந்தில் மக்களோடு மக்களாக பயணிக்கிறார். அவங்க கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு நாங்கள் கட்டணமில்லா பேருந்து கொடுத்துருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போ பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி ததும்ப பேசுகிறாங்க. இந்த ராகுல் காந்தியை மாநகர பேருந்தில் ஏறி மக்களோடு மக்களாக பயணித்து இந்தியா முழுவதும் 4000 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்ட ராகுல் காந்தியை தான் மோடி இளவரசர்னு விமர்சிக்கிறார். இவர் இளவரசர் என்று சொன்னால் மோடி மாமன்னர், மன்னருக்கெல்லாம் மன்னர். ரோட் ஷோ தான் வருவார், அவருடைய பாதங்கள் தரையில் படாது. கேட்டால் நான் டீ ஆத்தினேன்னு சொல்லுவார், ஏழை தாயின் மகன்னு சொல்லுவார். ஆனால் அவர் போடக்கூடிய ஆடைகளிலிருந்து அவரை பார்க்கக்கூடிய மக்கள் பிரமிப்பாக தான் பார்க்க முடியுமே தவிர நம்மோடு ஒருவராக ஒருபோதும் நம்மால் மோடியை நினைத்தே பார்க்க முடியல இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில். அப்போ மாமன்னராக வலம் வரக்கூடிய இந்த மோடி ரோட் ஷோ வேணால் போகலாமே தவிர ராகுல் காந்தி போன்று எளிமையாக மக்களோடு மக்களாக ஒருபோதும் நிற்க முடியாது. ஆனால் இந்தியாவினுடைய வரலாறு என்னன்னு கேட்டால், இத்தனை பிரதமர்களில் இப்படிப்பட்ட சர்வாதிகார போக்கோடு நடந்து கொண்ட பிரதமரை இந்தியா பார்த்தது கிடையாது. ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் இவ்வளவு கீழ்த்தரமான இத்தனை ஒரு பொய்யை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பிரதமரை இந்தியா பார்த்தது கிடையாது. அப்போ இது எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றில் மோடியை விட பொய் சொன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். பொய்யை மட்டுமே பிரச்சாரம் செய்து நான் தான் ஜெயிச்சு வருவேன்னு நினைத்த ஹிட்லர் இருந்திருக்கிறார். எல்லா சர்வாதிகாரத்திற்கும் முடிவு கட்டிய ஒரே செய்தியாக மக்களும் ஜனநாயகமும் இருந்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் ராகுல் காந்தி சொல்லுகிறார், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இது இருக்காது. எதை காட்டுகிறார்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை காட்டுகிறார். மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காதுன்னு சொன்னால் அதனுடைய பொருள் வெறும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அல்ல,
மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற தன்மை இருக்காது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இறையாண்மை இருக்காது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் இருக்காது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சமத்துவம் இருக்காது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய சமூக நீதி இருக்காது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய எல்லோருக்கும் எல்லாம் என்பது இருக்காது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று இருக்காது. இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ், நீதி என்ற வார்த்தையே இவர்களுடைய ஆட்சியில் இருக்காது. அதை நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் கட்ட தேர்தல் மட்டுமல்ல, ஜூன் 4ஆம் தேதி வரை இது நடக்கக்கூடிய இந்த 7 கட்ட தேர்தல்களினுடைய முடிவு ஜனநாயகத்திற்கு முன்னுரை எழுதி சர்வாதிகாரத்திற்கு முடிவுரை நிச்சயம் எழுதும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.